ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ரெகுலராக எனக்கு கொடுக்குறவங்க. இது வந்து சாதா ப்ளவுஸு, சிம்பிள் ப்ளவுஸு, ஃபுல் வாயில் காட்டன் தான் இது. இப்போ இது வந்து அவங்க எப்போதும் எனக்கு ரெகுலராக கொடுக்குறதுனால இவங்களோட அளவை வந்து நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பேட்டர்னை தான் நம்ம வச்சு இது வந்து கட் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்க அளவு வந்து கொஞ்சம் இறக்கம் வேணும், இல்லை கை இறக்கம் வேணும், உடம்பு இறக்கம் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம அதில் வந்து அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோல்டு பக்கம், மடிப்பு பக்கம் வந்து என் பக்கம் போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் வந்து அந்த சைடு இருக்குது. இப்போ வந்து நான் பேப்பரில் வந்து அவங்களோட அளவை ஏற்கனவே நான் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ரெகுலராக என்கிட்டே கொடுக்கறதுனால நான் அளவு அவங்க ப்ளவுஸ் வந்து மாறாது. என்கிட்டே தான் இருக்கிறதுனால அதே அளவு தான் என்கிட்ட இருக்கும். அதனால் நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு, அந்த இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்ததோட பழைய ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு நான் பேட்டர்ன் மேலே வந்து வரைஞ்சிருக்கிறேன். இந்தமாரி தான் வந்து நீங்கள் புதுசாக இப்போ கற்றுக்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்களோட அளவை வந்து இல்லை அவங்க ரெகுலராக உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை உங்களோட ப்ளவுஸை வரைந்தாலுமே இந்தமாரி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்குங்க. அதில் என்ன மிஸ்டேக் வருதுங்கும் போது நீங்கள் அதில் வந்து பேப்பரில் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக் வந்து நான் அதில் உள்ள மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் வந்து பிகினர்ஸாக உள்ளவங்க நீங்கள் இந்தமாரி பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். இல்லை வந்து பல்காக நீங்கள் கொடுக்குறாங்க, நிறையா ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, ஒரே கஸ்டமர் நிறையா ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் இதேமாரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் வச்சுருக்கும் போது எல்லா ப்ளவுஸுமே ஒரே அளவில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கையை ஸ்லீவ் இருந்துக்கலாம். இப்போ இவங்க வந்து கைக்கும் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. நான் மடிப்புக்கு கீழே 1.5 இன்ச்சு மடிப்புக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பேப்பரில் உள்ள அளவை வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மடிப்புக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த பேப்பரில். இருந்தாலும் அவங்க 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டதுனால நான் அளந்து பார்த்துக்கிறேன் பழைய பேப்பருங்கிறதுனால. ஏன்னா இது வந்து அவங்க 2022 கொடுத்த அளவு இது. இப்போ வந்து நம்ம புதுசாக இப்போ கொஞ்சம் இறக்க வேணும், கை நீட்ட வேணுங்கும்போது நம்ம அதில் அந்த பேப்பரில் வந்து நம்ம கரெக்டான அளவு வச்சுருப்போம். அவங்க கேட்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கைக்கு வந்து ஜாயிண்ட் வந்து எனக்கு துணி பத்தலை. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இது வந்து லாஸ்ட்டில் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் துணியெல்லாம் கட் பண்ண பிற்பாடு மீதி துணியில் வச்சு நம்ம அதை நான் காட்டுறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது சிம்பிள் ப்ளவுஸ் தான், ஃபுல் வாயில் காட்டன் இது. இது முன்கட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் விரித்து போட்டு மட்டும் கட் பண்ணிக்கிங்க 4 பீஸ். ஏன்னா எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால 2 இதாக கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் விரித்து போட்டு தான் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் பேப்பரில் போட்டிருக்கிறது வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து அவங்களுக்கு கிராஸ் கட்டிங்குங்கும் போது நான் துணியை வந்து நேராக போட்டு பேப்பரை வந்து கிராஸாக வச்சுருக்கிறேன் நான். தெரியுதுங்களா? இப்போ நான் பேப்பரை தான் வந்து கிராஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதேமாரி பேப்பரை மட்டும் நான் கிராஸாக போட்டுட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். முன்கட்டெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் நான் அதில் எந்த இதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா இவங்க அப்படியே கொடுக்கறதுனால ஒரே இதுதான், இதே அளவிலே தான் நான் இது வரைக்கும் தைச்சிருக்கேன். இந்த தடவை வந்து அவங்க கொஞ்சம் உடம்பு இறக்க வேணும், கை இறக்க வேணுங்கும் போது நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் நான். இந்தமாரி நீங்களும் அதேமாரி செஞ்சுக்குங்க. இப்போ நான் முன்பக்கம் நான் கட் பண்ணிக்கிறேன். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் தெரியுதுங்களா, அந்த கிராஸில் வச்சு நம்ம வரைஞ்சிருக்குறோம். வீடியோலாம் நான் கொடுத்துட்ருக்குறேங்க, போய் பாருங்கள். இப்போ வந்து அந்த எங்கெங்கே அர்க்காத் பண்ணணுமோ அங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மறந்துடாமல் நம்ம அதே அளவுலேயே நம்ம பிடிப்போம் இல்லைங்களா? இப்போ எந்த இடத்துல நம்ம அளவு ஆம்கோல் பக்கமோ அதே இது பண்ணிக்கணும். இப்போ டாட் பிடிக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல ஊசி குத்திக்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டியை நான் பேப்பரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவு பார்த்து. ஏன்னா இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இதே அளவில் நான் கட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுனால நான் அதே அளவுலேயே வச்சுட்டேன் நான் பேப்பரு. அதேமாரியே நீங்களும் பண்ணுங்கள். இது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஒரு அவசரமாக நம்ம இருக்கும்போது இது ஈஸியாக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒவ்வொரு தடையும் நம்ம அளந்து அளந்து கட் பண்ணிகிட்ருக்க வேண்டியில்லை. இப்போ இது வந்து எனக்கு பட்டி இறக்கம் பத்தலை. நான் எப்படி இதை ஜாயின் போட்டு தான் நான் தைக்கணும்.
நான் அதுக்காக இந்த பீஸையும் நான் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அடுத்த டிச்சிங் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறேன், எப்படி தைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பட்டன் பட்டிக்கு, ஊக்கு பட்டிக்கு, லூ பட்டிக்கு எல்லாத்துக்கும் அந்த கழுத்து பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீஸாக இருக்குது. அதில் வந்து நான் ஊக்கு பட்டிக்கும் லூ பட்டிக்கும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து மீதியில் கிராஸ் பீஸ் கட்டிக்கிறோம். உங்களுக்கு வரைய தெரியலனா ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே நேராக வச்சு கிராஸாக வச்சு கோடு போட்டுக்குங்க. துணி கிராஸில் இருக்கான்னு இழுத்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த இழுத்து காட்டுறேன் பார்த்திங்களா, அந்தமாரி இழுத்து காட்டிக்கிங்க. இழுத்து பார்த்து அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ மீதி துணியில் இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கையை அட்டாச் பண்ணும்போது அந்த கீழே அது ஓரம் வந்து அது கட்டிங்கில் தான் போகும். அதனால் இந்த அளவில் வச்சு கட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.